ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு முதல் காரணமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமாகவோ கவலையாகவோ பிரச்சனையாகவோ இருக்காது என் செல்லவே. இப்போது இந்த வராகி அம்மா சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். உண்மையிலேயே நீ வறுமையை குறையாக நினைக்கிறாயல்லவா? வறுமைதான் ஒரு மனிதனுக்கு செல்வத்தின் மதிப்பு எவ்வளவு பெருசுங்கிறத உணர்த்தி அதை சம்பாதிக்கிறதுக்கான வைராக்கியத்தை கொடுக்கும். எவ்வளவு வலியையும் வேதனையும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சியோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் உன் வறுமையை போக்கி உனக்கு செல்வச் செழிப்பை கொடுக்க வந்திருக்கேன். அழுகிறோமே கவலையாக இருக்கிறோமே நீ யோசிக்கிற அழுகைதான் உனக்கு மன உறுதியையும் நம்பிக்கையும் விதைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. உன்னுடைய தோல்விதான் வெற்றிக்கான கதவையும் திறந்து வைக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்வியோ வறுமையோ அழுகையோ வரும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் அதை இந்த வராகியம்மா நான் உனக்காக சரி பண்ணி கொடுக்குறேன். வாழ்க்கையில் தடம் மாறும்போதும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சில காலம்தான். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போயிருன்றது தான். இதை மட்டும் எப்போதுமே நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியும் என் செல்லமே. ஒரு சின்ன விதை வளரும்போது செடியாக வளரும்போதோ மரமாக மாறும்போதோ அதிலிருந்து எந்தவித சத்தமும் வரப்போறதில்ல. ஆனால் ஒரு மரம் கீழே விழுகுதுன்னா அது அந்த கிளையை முறிச்சுக்கிட்டு மரத்தை உடைச்சிக்கிட்டு எவ்வளவு சத்தத்தோட கீழே விழுகிறது. இதிலிருந்து உனக்கு என்ன தெரிய வருது? அழிவுக்கு எப்போதும் பெரும் சத்தம் உண்டு. அழிய போகிற மனிதர்கள் தான் ஆணவத்தோடும் சகத்தத்தோடும் அகங்காரத்தோடும் வாழ்க்கையை மிக பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற திமிரோடையும் இருப்பாங்க. நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே மௌனத்தின் சக்தியாக உன் வாழ்க்கையை நீ பெரிய அளவில் முன்னுக்கு கொண்டு வர முடியும். உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்ல மனசுக்கும் செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். எப்போதுமே 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு ஒருபோதும் நான் தோல்வியவோ துக்கத்தையோ துயரத்தையோ தரமாட்டேன். கூடிய சீக்கிரம் பேரும் புகழும் பெருமையும் பெற்ற சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழ்றதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதுமே அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் நம்ம வாழ்க்கையை அமையலையேன்னு ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மையை உனக்குள்ளே வச்சுக்காதே. என்னை விட சிறந்தவங்களும் என்னை விட உயர்ந்தவங்களும் என்னை விட சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்ற நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. ஒரு விஷயம் எப்படி முடியுங்கிறதுக்கும் ஏன் முடியாதுங்கிறதுக்கும் உள்ள தூரம்தான் துணிச்சல். எதையுமே முடியாதுன்னு யோசிக்காம நல்லபடியாக முடியும் நடக்குன்ற நம்பிக்கையோட இரு. உன் நம்பிக்கையை சிதைக்காம எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. மற்றவங்க உன்னை நிராகரிக்கும் போது அதை பார்த்து நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவர்களை எல்லாம் இந்த உலகம் முதல்ல நிராகரிக்க தான் செய்யும். ஆனால் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தேவையான வலிமையை இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்து உன்னை நிச்சயம் வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே என்னுடையது எனக்கானது நினைக்காம அது யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு நல்லபடியாக சேருன்ற நோக்கோட அந்த எண்ணத்தோட எதுவுமே எனக்கானது இல்லை, இறைவன் கொடுப்பதும் வராகி கொடுப்பதுமே எனக்கானதுன்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப அழகா ரசித்து வாழ முடியும் என் செல்லமே.
நல்ல பிள்ளையாகி உனக்கு இந்த உலகம் என்ன பேர் வச்சிருக்குன்னு தெரியுமா? உன் முதுகுக்கு பின்னால உன்னை பற்றி ஏமாளி கோமாளின்னு தான் இந்த மாய உலகம் பல மறைவான பெயர்களை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய நீ ஏமாளியா? யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம உண்மையா இயல்பாய் வாழ நினைக்கிற நீ கோமாளியா? இல்லை என் செல்லமே. ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் மாறுபட்டதாக இருக்கதால பல பேர் உன்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் யார் உன்னை என்ன நினச்சாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை கதையை அழகாக்கமாக்கி உன்னுடைய வருத்தத்தை போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதா இந்த வராகியம்மா வந்திருக்கேன். நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். அதை திருப்பி எடுக்க முயற்சி செய்யாதே. இழந்ததை எடுக்கலாம்னு நினச்சினா அது உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் அல்லவா? எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நிதானம் இழக்காம கடுஞ்சொற்களை பேசாம கவனமாக பார்த்து பொறுமையாக பேசும் பழக்கத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து முன்னேற்றத்தை கொடுப்பேன்னு சொன்ன பிறகும் உனக்கு வருத்தமும் அல்லது ஏமாற்றமும் வராது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தான் பிறக்கிறாங்க. அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் நான் ஏதோ ஒன்றை செஞ்சு சில செயல்களை நிறைவேற்றுவதற்காகவே பிறப்பை உனக்கு கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஒன்றும் யதார்த்தமாகவோ விபத்தாகவோ இந்த உலகத்துக்கு வரவில்லை. பிறந்ததற்கு ஒரு காரணமும் உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரின் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடிவெடுப்பேன். அப்படிதான் என் குழந்தையான உன் மூலமாகவும் இந்த உலகத்தில் சில செயல்களை செய்ய வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். எப்போதும் என்ன நடந்தாலும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை முழுசாக உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய விலை உயர்ந்த நல்ல துணியாகவே இருந்தாலும் ஆடம்பரமான அழகான துணியாகவே இருந்தாலும் அதை அப்படியே போட்டுக்கொள்ள முடியாதல்லவா? அதை வெட்டி தைக்கும் போது தானே அந்த துணி அழகான உடையாக மாறும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் துணியாக இருக்கக்கூடிய உன்னை வெட்டி தைத்து ஒட்டி அகற்றி சில விஷயங்களையெல்லாம் மாற்றி சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உருப்படியான அர்த்தமுள்ள அழகான வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சூழ்நிலை நிச்சயமாக மாறதான் போகுது. சூழ்நிலைகள் மாறும்போது அது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதை ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு வாழ கற்றுக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ சரியா திறமையா வேகமா முன்னேற்றத்தோடு செயல்படணுன்ற எண்ணம் கொண்ட பிள்ளையாக இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன்னு செல்லமே. வாழ்க்கையில நீ வெற்றி பெற்றியா தோல்வி அடைஞ்சியான்றது முக்கியம் அல்ல. துணிஞ்சு கடைசி வரைக்கும் செயல்பட்டியாங்கிறது தான் முக்கியம். எப்போதும் என்ன நடந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, துணிச்சலோடு உன் காரியங்களை நீ செயல்படுத்தும் பொழுது உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயமா செய்வேன். அழகுதான் பெருசு, ஆடம்பரம்தான் பெருசு நினைக்காம உன் கடமையை நீ கண்ணும் கருத்துமாக செய்யும்போது, உன் கடமையை பற்றி கனவு காணும்போது அந்த கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை நான் அழகுபடுத்துவேனேன் செல்லமே. வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ரகசியமும் இல்லை. நீ ஒவ்வொரு செயலையும் சரியாக திட்டம் போட்டு தன்னம்பிக்கையோடு கடின உழைப்பை கொடுத்தாலே தோல்விகளை தாண்டி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வந்து சேரும். எதையாவது சாதிக்கணுன்ற துடிப்போடு இருக்கக்கூடிய உன்னை நான் செல்வ வளத்தோடு வாழாமல் விட்டுட மாட்டேனேன் செல்லமே. உனக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையில் நீ வீணாக்காம ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உண்மையான அன்பு எது, உண்மையான பாசம் எதுங்கிறத
மனிதனால ஒருபோதும் தெரிந்து கொள்ளவே முடியாததாகவே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. யாரு நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க, யாரு நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்றத மனிதன் கண்டுகொள்ளாத வரையிலும், கண்டுபிடிக்காத வரையிலும் வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். உண்மையாக அன்பு வச்சிருக்கவன பொய்யானவன் போலியானவன் இந்த உலகம் சொல்லுது. போலியா பாசம் காட்டி வேஷம் போட்டு நடிப்பவர்களை உண்மையானவங்க நம்பி இந்த உலகத்து மனிதர்களாகி நீங்கள் ஏமாந்து போறீங்க. யாரு எதுக்காக என்ன நோக்கத்தோட எப்படி செயல்படுறாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உனக்கு தோழியாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு பேரும் புகழும் பெருமையும் மரியாதையும் கிடைக்கிற வரைக்கும் ஒருபோதும் ஓய்வெடுக்க போவதில்லை. உன்னை நேசிக்கக்கூடிய நானே உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போறேன். என்ன நடந்தாலும் அதை நல்லா யோசிச்சு முன் யோசனையோட கவனமா நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்க கத்துக்கோ. சில பேர் நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு கடலின் கரையிலேயே ஓரத்திலேயே தங்கிடுவாங்க. ஆனால் அறிவாளிகளும் புத்திசாலிகளும் களத்தில் இறங்கி வெற்றி பெறுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உண்டான வேலையை நம்பிக்கையோடு தைரியத்தோட துணிச்சல் மிக்கவங்களா செய்ய ஆரம்பிப்பாங்க. நீ எப்போது உன் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் தைரியத்தோடும் துணிச்சலோடும் களம் இறங்குறியோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் உன்னால் பல புதிய பாகங்களையும் பகுதிகளையும் பார்க்க முடியும். அதன் மூலமாக நீ உனக்கான முயற்சிகளை செய்யும் போதெல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுக்கிறதுக்கு உன்னுடைய புத்திசாலித்தனமே போதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய புத்திசாலித்தனம் உனக்குள்ளே இருக்குன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். உனக்காக உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். என்ன நடந்தாலும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்ற அந்த தெளிவான சிந்தனை உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை நிச்சயமாக உனக்கு உண்டாக்கும் என் செல்லமே. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது, என் குழந்தைங்க நல்லா வசதியாக அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் நல்ல விஷயம்தான். ஆனால் குழந்தைகளுக்கு சிறு வயசுலேயே கஷ்டத்தை கற்றுக் கொடுக்காம வசதியையும் ஆடம்பரத்தையும் காட்டி வளர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உழைப்பின் பண்பும் நேரத்தின் அருமையும் காசு பணத்தின் விதையும் தெரியாமல் போய்விடும் அல்லவா. எது எப்படி வருது, எது எதனால் கிடைக்குது, என்ன நடந்தால் அதை எப்படி சமாளிக்கணுன்ற வித்தைகளையும் வாழ்க்கையின் பாடங்களையும் நீ அவர்களுக்கு கஷ்டத்தை படும்போது அமைதியாக வேடிக்கை பார்த்தா மட்டும்தான் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்பவுமே என் பிள்ளைகளுக்காக நானே எல்லாத்தையும் செய்வேன்னு நீயே களமிறங்கி அவர்களுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் பிரச்சனைகளையும் கண்ணில் காட்டாமலேயே வளர்த்துற வேண்டாம் என் செல்லமே. உன் பிள்ளைகளுக்கு நீ நேரத்தின் அருமையும் உழைப்பையும் நல்ல குணத்தையும் சொல்லி வளர்க்கும் போதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைமுறையை உன்னால் உருவாக்க முடியும். அடுத்த தலைமுறை அழகாக நீ செஞ்சதை விட சிறப்பாக வெற்றி பெற்று வாழ்க்கையை வாழணும்னா நான் சொன்னபடி செய்ய பழகு. உன் மனசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு திசையில் போகிறத நான் பார்க்குறேன். உன் மனசு ஒன்றை யோசிக்குது, உன் புத்தி இன்னொன்று யோசிக்குது. எப்போது மனசும் புத்தியும் ஒரே மாதிரி இருக்குதோ அப்போதுதான் நீ நினைச்ச காரியங்களை உன்னால் சிறப்பாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை எப்போதுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக செய்தால் மட்டும்தான் என் வாக்குப்படி உனக்கான நல்லதை நீ சந்தோஷமாக பெற்று அனுபவிக்க முடியும். இப்போது
என் வாக்குப்படி அதன்படி நடக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கிறேன். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதா அல்லது நொந்து சாவதான்னு யோசிக்கும் போது சாகிறதுல என்ன பெருமை இருக்கு? சாவதில் எந்த தைரியமும் இல்லை அல்லவா? வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவிச்சு சமாளிச்சு கடந்து வருவதற்கு பேர்தான் தைரியம். வாழ்க்கைக்கான தைரியம், வாழ்க்கையை வாழ்வதற்கான சக்தியும் நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன். எல்லா தகுதியும் திறமையும் பெற்ற நீ வாழ்க்கையை நொந்து வெந்து சாகாதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட அழகான வரம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. மனித பிறவியை அவ்வளவு சுலபமாக நான் எல்லா உயிர்களுக்கும் கொடுப்பது கிடையாது. எத்தனையோ ஜீவராசிகள் உன்னை விட கீழாக இருக்கும்போது உயர்ந்த மனித பிறவியை நான் உனக்கு கொடுத்திருக்கேனா உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையாகிய உனக்கு வெறுப்போ துக்கமோ துயரமோ கோலையோ அல்லது பயமோ வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் அதை சமாளித்து கடந்து ஓடத் தொடங்கினா கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிறத விட எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன்.